ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இந்த ஹர்ஷி சாக்லேட் ஃபேக்டரி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு டூர் மாதிரி வச்சிருப்பாங்க. எப்படி இந்த சாக்லேட்லாம் பண்றாங்க அப்படின்னு நம்ம வந்து நேரடியாகவே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டூர் மாதிரி உள்ள வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இடம் தான் இது. இங்க வந்து ஃபர்ஸ்ட் சாக்லேட்டும் விற்பாங்க, வேணும்னா வந்து நம்ம வாங்கிக்கிறலாம். பக்கத்துலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹர்ஷி சாக்லேட்ஸ் எல்லாம் பண்ற பெரிய ஃபேக்டரி இருக்கு. இங்க நம்ம போகணும் அப்படின்னாக்கா, இங்க வந்து பெரிய பார்க்கிங் லாட் இருக்கு. இங்க நம்ம வந்து காரை பார்க் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ராலி மாதிரி வச்சிருப்பாங்க. ட்ராலி, அதுக்கப்புறம் பஸ்ஸும் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னாக்கா, நம்ம உள்ள போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு இதுல வந்து போயிட்டு அந்த ஃபேக்டரி இருக்கு இல்லையா, சாக்லேட் பண்ற ஃபேக்டரி, அது சுத்தி பார்க்கலாம். அதுக்கு உள்ள போக முடியாது, அது வழியா போயிட்டு சுத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க தீம் பார்க் ஒன்று இருக்கு. இந்த ஹர்ஷி வந்து இதனுடைய தீம் பார்க் வந்து ரொம்ப பெரிய பார்க். இது எல்லாத்தையுமே வந்து சுத்தி பார்க்கலாம். அதுக்கு தான் அந்த ட்ராலி. இதுல வந்து பெரிய காஸ்ட் எல்லாம் இருக்காது, ரொம்ப கம்மியான பிரைஸ் தான். டிக்கெட் வாங்கிட்டு நம்ம அந்த டூர் மாதிரி ஒரு நாளைக்கு சுத்தி பார்க்கலாம். ஒன்லி இங்க வந்து இந்த சாக்லேட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு டூர் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து இங்க சுத்தி பார்க்க போறோம். இந்த சாக்லேட் டூர் பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் இருக்கும். நிறைய வந்து நம்ம போகும்போதே வந்து நிறைய இன்ஃபர்மேஷனும் வந்து இதை பத்தி போட்டிருப்பாங்க. இவர் தான் வந்து மில்டன் ஹர்ஷி அப்படின்றவரு. இவர் தான் வந்து இந்த சாக்லேட் ஃபேக்டரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவர். இவர் பேரை வச்சுதான் இந்த ஹர்ஷி சாக்லேட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த சாக்லேட் பண்றாங்க இல்லையா, அதை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இங்க வந்து எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் பாக்ஸஸ் வந்து இருக்கும். இங்க கன்வேயர் பெல்ட் இருக்கும். அதுல நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னாக்கா அதுவே வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். நம்ம வந்து டூர் வந்து பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம போகும்போதே வந்து போட்டோஸ் இந்த மாதிரி நிறைய எடுப்பாங்க. நம்ம வேணும் அப்படின்னாக்கா அந்த போட்டோஸை வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது அந்த கன்வேயர் பெல்ட் மூவ் ஆகுது இல்லையா, இது அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த பாக்ஸ்ல நம்ம உட்காந்துட்டு போகலாம். ஸோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த சாக்லேட்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த டூர் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த செக்ஷன். இது வந்து டீட்டெயிலா வந்து வித் மியூசிக்கோட அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மியூசிக்கோடயே வந்து நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கிறதுனால இதுல வந்து நான் வந்து தனியா வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இது எப்படி அந்த கொக்கோ பீன்ஸ் வந்து எப்படி வந்து ப்ராசஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த பால் எல்லாம் வந்து எங்க இருந்து வருது, இந்த கொக்கோ பீன்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது, இதை எப்படி வந்து அவங்க வந்து ரோஸ்ட் பண்றாங்க, எப்படி ட்ரை பண்றாங்க, எப்படி வந்து பிளண்ட் பண்றாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதுல வந்து சொல்லுவாங்க. இதுல இந்த மாதிரி குட்டி ஸ்கிரீனும் இருக்கும், அதுலயும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் அவங்க எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து முடிஞ்சா வந்து அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும் வித் மியூசிக்கோட பார்க்கும்போது. பாருங்க, சாக்லேட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து சாக்லேட் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல்லா வந்து பார்க்கலாம். இந்த டூர்லாம் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங்குள்ளேயே வந்து நிறைய கடைகள் இருக்கும், சாக்லேட்லாம் விற்பாங்க. இன்னும் வந்து இங்க வந்து ஐஸ்கிரீம் வந்து விற்பாங்க. இந்த ஐஸ்கிரீம் வந்து செம டேஸ்டா இருக்கும். இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியே பாத்தீங்க அப்படின்னா அந்த சப்ளை அண்ட் கோ அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த ஹர்ஷி சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷி ரிலேட்டடா வந்து நிறைய திங்ஸ் வந்து விற்பாங்க. நம்ம வந்து வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். இது வந்து அந்த பில்டிங்கை சுற்றி இருக்க ஏரியாக்கள். இது பாத்தீங்க அப்படின்னா இந்த தீம் பார்க் சொன்னேன் இல்லையா, இது வந்து அந்த சைடு தான் இருக்கு அந்த தீம் பார்க்கு. இந்த ஏரியாலாம் இந்த ஹர்ஷி தீம் பார்க் இல்லையா, அதுக்குரியதுதான் அது. இது ஃபுல்லாவே வந்து இந்த ஹர்ஷி ஃபேக்டரிக்குரிய ஏரியா தான். இந்த ஹர்ஷி ஃபேக்டரி எங்க இருக்கு அப்படின்னாக்கா, அமெரிக்கால வந்து பென்சில்வேனியா ஸ்டேட்ல வந்து இருக்கு. இது வெளியில டூர் போவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இது.
இந்த டூர் பார்த்தீங்க அப்படின்னா, பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அந்த மாரி தான் வச்சிருப்பாங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நின்னு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இங்க. இது வந்து இந்த ஹர்ஷி சாக்லேட்டோடைய ஸ்டோர் இருக்கு இல்லையா? அதுதான் இது. இங்க வந்து நெறைய சாக்லேட்ஸ் டிஃப்ரெண்ட்டா வச்சிருப்பாங்க. இன்னொன்னு பெரிய பெரிய சாக்லேட்ஸ் அந்த மாரி வச்சிருப்பாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாரி பில்லோஸ் இந்த மாரி வந்து டாய்ஸ் இந்த மாரியெல்லாம் வச்சிருப்பாங்க. நெறைய பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து இந்த சாக்லேட் ரிலேட்டடான திங்ஸ் வந்து நெறைய பார்க்கலாம். ஸோ நமக்கு வேணும் அப்படின்னாக்கா, இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க எவ்ளோ பெரிய சாக்லேட் அப்படின்னு. இதுதான் வந்து அந்த ஹர்ஷி சாக்லேட் டூர். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.